ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ லாஸ்ட் ஷெடியூலில் மேக்ஸிமம் எல்லா ஷூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. இது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் ரெண்டும் கை கோத்திக்கிட்டு அந்த ஒரு தருணம். ஸோ இது வந்து நம்ம பிரவீன் மின்னட் சார் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இப்படி ஷேர் பண்ணார். கண்டிப்பாக பிரவீன் மின்னட் சார் ஷேர் பண்ணார். அது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எந்த ஒரு சீன்லேயுமே இந்த கை குக்கிற சீன் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ விஜயும் காவேரியும் பேசிப்பாங்களே மனம் விட்டு அந்த எபிசோட்லேயுமே இந்த மாதிரி ஒரு சீன் வந்த மாதிரி நான் பார்க்கல, நோட் பண்ணல. நீங்கள் யாரும் நோட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி ஸோ நேற்றுக்கு எடுத்துகிட்டு இருந்த ஒரு அழகான ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதாவது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ பக்கத்தில் விஜயும் இருக்கார். ஸோ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ காவேரி ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சு அதில் குழந்தை மாதிரி போட்டிருந்துருக்கலாம். பட் காவேரியும் விஜயும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் இதை யோசிக்கிற மாதிரியும் மேலே குழந்தை இருக்க மாதிரியும் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி காவேரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்வாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஏன்னா சொன்னால் செமையாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் நடக்கலாம். ஒன்று வந்து ஹாப்பியாக செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடி ஒரு அந்த ஒரு மொமெண்ட், அந்த சந்தோஷமான மொமெண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். இல்லைனா எமோஷனலாக கண் கலங்கி காவியை வந்து அந்த கை பிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் நடக்கலாம். இதில் இது வேணாலும் நடக்கலாம். மேபி அந்த கை பிடிக்கிற தருணம் தான் அந்த டாக்டர் சார் ஷேர் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த உண்மைகள் அதாவது உங்கள் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சு அந்த ஒரு எமோஷனலாக அந்த கை பிடிப்பாங்க இல்லையா, மேபி அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தலாம்னு சொல்கிறதுக்காக தான் கை கோத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரெக்னன்சினை வந்து விஜய் கிட்ட சொல்லியிருப்பாங்களோ, அதனால தான் எனக்கு எடிட்டர் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சுங்க. ஸோ அதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு பக்கம் ஸோ விஜய் பற்றி நல்லாவே தெரியும் காவேரிக்கு. இப்போ வந்து விஜய் மேலே எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. விஜய் ஃபுல்லாக இவங்க தான் லவ் பண்ணுறாங்க. அவங்க மனசில் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எபிசோடில் பதில் சொல்லியாச்சு. ஸோ அவங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியில் இருக்குது. பட் ஆனால் அவங்க அம்மாவை தாண்டி உங்களால் மீறி போக முடியல. எல்லாத்துக்கு எபிசோட்லையுமே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம கிளம்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி டக்குனு டிசிஷன் எடுப்பாங்க. கிளம்பி போயிருங்க காவேரின்னு சொல்லி நம்மளுமே வந்து அவ்வளோ ஒரு வேகத்தில் தான் இருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டோன்னா அங்கே போயிட்டு வெளியில் இருக்கிறதுனால அவங்க விஜய்க்கு தான் அது கஷ்டம் அப்படின்றதுனால யோசிச்சு அவங்க போக மாட்டாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு வெண்ணிலாங்கிற ஒருத்தவங்க வந்து இடையூறாக இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு அவங்க போக மாட்டாங்க. பட் ஆனால் விஜய் கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்களோட ஃப்ரெண்டு ரேஷ்மா, அதாவது நம்ம இப்போ சீரியல் 2 சீரியலில் கலக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஐயநாத் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப சூப்பராக வந்து நான் அன்றைக்கி பேசியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேசி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த மதியானம் போயிட்டு இருக்க சக்திவேல் சீரியலில் மீனால் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ரொம்ப பின்னிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 2 பேரும் இந்த லவ் ப்ரப்போசல் ப்ரோமோலாம் பார்த்து அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக விஜய் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைக்கொத்து சீன் 1, அதுக்கப்புறம் வந்து விஜய் பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக தான் அந்த முன்னாடி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சீனே வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு லைட்டாக தாட்டுமே இருக்குது. கண்டிப்பாக என்கிட்டே சொல்லியே ஆகணும். வீட்டில் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை. என் அம்மா கிட்ட போய் சத்தியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விஜய் கிட்ட தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது சொல்லணுங்கிற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்குது. பட் பாப்போம் டீம் என்ன பண்ணுறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம எம்என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பாருங்க அந்த மாதிரி தான் சொன்னால் நம்ம ஒன்று நினச்சி பேசுவோம், அங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.